நேற்று எஸ்ஏசி அப்பா பேரை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உண்மைதான், எஸ்ஏசி அப்பா தான் எனக்கு கில்லின்னு பேர் வச்சாரு. எஸ்ஏசி அப்பா தான் எனக்கு கௌரவ தலைவர் கொடுத்தாரு. எஸ்ஏசி அப்பா சொல்லி தான் நான் மாற்று கட்சியில் போய் இணைஞ்சேன், கவுன்சிலரான. அப்படி நான் கட்சிக்கு கலங்க வச்சேன்னா திமுக காரங்க கூடயோ அதிமுக காரங்களோ இல்லை மாற்று கட்சிக்காரங்க கூடயோ நான் ஏதாவது தொடர்பு வச்சிருந்தா அதுக்கு நீங்க ஆதாரம் கொடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். திமுக கூட தொடர்புல இருக்கிறது யாரு? இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை 2 மாவட்ட செயலாளர் தான் தொடர்புல இருக்காங்க. நான் தொடர்புல இல்ல. மத்தவன மாதிரி ட்ரோல் பண்ண நான் போயிடுவேன்லாம் நினைச்சிடாதீங்க. கடைசி வரையும் நின்று அடிப்பேன். இப்பயும் சொல்றேன், நான் எஸ்ஏசி அப்பாவுடைய ஆதரவாளர் தான். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று எஸ்ஏசி அப்பா பேரை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உண்மைதான், எஸ்ஏசி அப்பா தான் எனக்கு கில்லின்னு பேர் வச்சாரு. எஸ்ஏசி அப்பா தான் எனக்கு கௌரவ தலைவர் கொடுத்தாரு. எஸ்ஏசி அப்பா சொல்லி தான் நான் மாற்று கட்சியில் போய் இணைஞ்சேன், கவுன்சிலரான. உடனே இவர் அந்த வீடியோ பார்த்த உடனே என் பழைய கட்சியில் இருந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு இவர் கட்சிக்கு களங்கம் வைக்கும் வழியில் இருக்கிறார், இவரோடு யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம். தலைமைனா யார் சொன்னது? பேரை திராணி இருந்தால் தலைமையோட பேரை சொல்லுங்க. அப்படி நான் கட்சிக்கு களங்கம் வச்சேன்னா திமுக காரங்க கூடயோ அதிமுக காரங்களோ இல்லை மாற்று கட்சிக்காரங்க கூடயோ நான் ஏதாவது தொடர்பு வச்சிருந்தா அதுக்கு நீங்க ஆதாரம் கொடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல மோகன் மாதிரி திமுக மாநாடு முடிஞ்ச உடனே திமுக மாவட்ட செயலாளரை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்தேன்னா, இல்ல வேற ஏதாவது ஆதாரம் கொடுங்க. திமுக கூட தொடர்புல இருக்கிறது யாரு? இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை 2 மாவட்ட செயலாளர் தான் தொடர்புல இருக்காங்க. நான் தொடர்புல இல்ல. அதனால உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பாருங்க, யாரு கட்சிக்கு கரெக்டா இருக்காங்கன்னு. இன்னும் களங்கம் வச்சுட்டேன். 2000 பேரை கூட்டி பொதுச் செயலாளர் வராரு, வரவேற்பு கொடுக்கணுன்றதுக்கோசரம் நின்னுனே அந்த களங்கமா? இல்ல நீ இப்போ கொல்லப்புறமா கூட்டு போனீங்க அதனால என் பேர்ல களங்கமா? நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்லுங்க. மத்தவன மாதிரி ட்ரோல் பண்ண நான் போயிடுவேன்லாம் நினைச்சிடாதீங்க. கடைசி வரையும் நின்று அடிப்பேன். இப்பயும் சொல்றேன், நான் எஸ்ஏசி அப்பாவுடைய ஆதரவாளர் தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவரு தான் எனக்கு கில்லின்னு பேர் வச்சாரு. அவரு தான் எனக்கு கௌரவ தலைவர் பதவி கொடுத்தாரு. என்னை எந்த நாளையும் அசைக்க முடியாது. நான் இந்த கட்சியில தான் இருப்பேன். நீ என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. நான் எந்த எல்லைக்கும் போவேன், நான் எல்லாத்தையும் பார்த்துவேன். நன்றி.